Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. LIC, AAO, ரெப்கோ பேங்க், OICL, NIACL இதோடைய மெயின்ஸ் எக்ஸாம் உடைய எக்ஸாம் டேட் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் LIC, AAO கட் ஆஃபும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனல் ஆரம்பித்து இன்னையோட 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அக்டோபர் 18 தான் நம்மளுடைய யூடியூப் சேனலும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பும் ஆரம்பித்தோம். ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆகிற பட்சத்தில் 8.36K சப்ஸ்கிரைபரும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5K சப்ஸ்கிரைபர் நம்ம டெலகிராம் குரூப்லையும் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருப்பீங்க அண்டு சஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி டிஎன் பேங்கர்ஸ் சேனல் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஷேர் பண்ணவங்களுக்கும் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். அண்டு இன்னும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை ரெகுலராக கொடுத்துட்டே இருங்க. என்னுடைய ஃபீட்பேக் அண்ட் நம்ம டீமில் இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக அப்கமிங் டேஸில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கும் உங்களுடைய ஷேரிங்க்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, அண்ட் நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இந்த லிங்க்கு இல்லை டிஎன் பேங்கர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராமில் கிடைச்சிரும். ரைட்டு. எல்ஐசி ஏஏஓவும் ரெப்கோ பேங்க்கும் ஒரே நாளில் நடக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நவம்பர் 8ஆம் தேதி, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் கிளாஸ் ஆகுற மாதிரி தான் இப்போதைக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அஃபீஷியலாக கூடிய சீக்கிரம் இந்த நியூஸ் வந்துடும். மார்னிங் நவம்பர் 8 மார்னிங் எல்ஐசி ஏஏஓவும், அதே நவம்பர் 8 ஈவினிங் ரெப்கோ பேங்க்கும் நடக்கும். இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஞாபகம் இருக்குங்களா? என்ஐஏசிஎல் ஏஓ, என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட்லாம் மார்னிங் ஐபிபிஎஸ் எக்ஸாம், ஈவினிங் என்ஐஏசிஎல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி இதை எல்ஐசி ஏஏவும் ரெப்கோ பேங்க்கும் வந்திருக்கு. அண்ட் ஐபிபிஎஸ் எஸ்ஓ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 9 இருக்குது, ஓகேங்களா? ஓஐசிஎல் அசிஸ்டன்ட் மெயின்ஸும் என்ஐசிஎல் ஓகேங்களா, என்ஐஏசிஎல் ஏஓ மெயின்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நாளில் நடக்குது. அக்டோபர் 28 ஓஐசிஎல் அசிஸ்டண்ட்டும், அக்டோபர் 29 உங்களுக்கு என்ஐஏசிஎல் ஏஓவும் நடக்க இருக்கு, ஓகேங்களா? என்ஐஏசிஎல் வேற, என்ஐசிஎல் வேற, ஓகேங்களா? என்ஐசிஎல் ரெக்ரூட்மெண்ட் ஒன்று அப்கமிங் டேஸில் வரும். ஸோ ஓஐசிஎல் அசிஸ்டன்ட் 28 அக்டோபர், என்ஐஏசிஎல் ஏஓ 29 அக்டோபர். ஸோ இன்னும் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது. முக்கியமாக இந்த ரெப்கோ பேங்க் எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இந்த எக்ஸாமை ஒரு சோதனை, அதாவது எலியை வச்சு நம்ம சோதனை பண்ணுவோம்ல நிறைய ரிசர்ச்சு, அந்த மாதிரி இது வந்து ஒரு சோதனை எக்ஸாமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக. எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம் இதை ஒட்டி நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் அடுத்தடுத்து வரப்போகுது, ஓகேங்களா? அப்போது இந்த ரெப்கோ பேங்க்குக்கு நம்ம நல்லா கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்க வேண்டாம். ரெப்கோ பேங்க் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் போட வேண்டாம். யார் இன்கம்ப்ளீட்டாக இருக்கீங்களோ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணுங்க, நல்லா ஹெவியாக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறவங்க ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு மட்டும் போங்க. இங்கேயே நீங்கள் ப்ரெஷர் போட்டு இங்கேயும் அரைக்குறையாக படித்து அடுத்த ஒரு 10-15 நாளில் உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வர்றதுனால அங்கேயும் அரைக்குறையாக அறிபறியாக படித்து ரெண்டுத்துக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ உங்களுடைய நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெப்கோ பேங்க் நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கலாமா, இல்லை ஜஸ்ட் கவர் பண்ணிட்டு போய் அப்பியர் ஆகலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஒரு 30 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் தான் நம்மளுடைய ப்ரைமரி டார்கெட்டாக இருக்கணும், மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் நல்லா சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ரெப்கோ பேங்க் நல்லா ட்ரை பண்ணுங்கள், ஹெவியாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார், நான் இப்போ தான் ஒரு 5 நாளாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்ருக்கேன், 10 நாளாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்ருக்கேன், நான் ரெப்கோ பேங்க்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும், அதை ரிவிஷனும் பண்ணிடணும் அப்படின்னு டார்கெட் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் மட்டும் பண்ணுங்கள் போதும், ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ரிவிஷனை போட்டு போங்க. அடுத்து இந்த எக்ஸாம் முடித்த உடனே நம்ம எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு இன்னும் ஒரு 2 to 3 டேஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து இருக்கக்கூடிய கொஞ்சம் சொச்ச மிச்சமெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள்
அதுக்கு ஒரு லாஸ்ட் 10 டேஸ் அப்படிங்கிற மாதிரி ரிவிஷனுக்காக ஒரு 7 to 10 டேஸ் உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கில் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு சிஏ ரிவைஸ் பண்ண டைம் வேணும். அண்ட் ஒரு 10 நாள் மார்க் ப்ராக்டிஸ் வேணும். அதுக்காக நீங்கள் இப்போ இந்த ரெப்கோ பேங்க்கில் எந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க, நம்மளால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு டெஸ்டிங்காக கொண்டு போங்க. நான் எக்ஸாம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதிலிருந்து எப்படி எஸ்பிஐ கிளர்க்கில் வேரி ஆகும் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நம்ம போடுவோம். ஆனால் நீங்கள் இன்னும் நம்ம ஏ டு செட் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பார்க்காம இருந்திருந்தால் பார்த்துருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்குக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கும் ஹெவியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூரேஷன் இருக்கிறதுலே இந்த அளவுக்கு டெப்த்தாக நான் எந்த வீடியோக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னதில்லை. ஒவ்வொரு டாப்பிக்கும் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை பார்க்காம இருந்தால் போய் பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்ஐசிஏஓ கட்டாக அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கே டியூரேஷன் அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்சில் ஆஃபர் போயிட்டுருக்கு. அபித் சார் ஆப்பில் 666க்கு பதிலாக 555 போயிட்டுருக்கு. தீபாவளி ஆஃபராக அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.